ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாசி மாதம் பெரிய ஏற்றமான மாதம். குரு ராசியிலேயே இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். அதனால் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குருவும் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் கல்யாணம் கண்டிப்பாக நிச்சயமாகிடும். யார் யாருக்கு பார்த்துட்டு இருக்காளோ, அதாவது கல்யாண வயசில் இருக்கிறவா, அதாவது யுவதிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்களேயானால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு செலவுகள் அற்று வரவுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் எடுத்துக்கொண்டோமேயானால் மாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடைபெறும், திருமணம் கைகூடும், குழந்தை பிராப்தி உண்டு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பால் பதனிடும் தொழில், அது தவிர மருத்துவத்துறையில் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான தொழில். அது தவிர இந்த சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியான திரை உலகங்கள், திரை நட்சத்திரங்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையும். ஆடைகள், வெள்ளை நிற ஆடைகள் நெய்யக்கூடிய இடம், ஆடைகள் விற்பனையாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இந்த பல்பு, இந்த லைட் எரியக்கூடிய பல்பு, இந்த மாதிரியான விஷயங்கள், வெண்ணிற ஆடைகள், இதெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பாகத்தை செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு சென்று படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு அப்படின்னு வரக்கூடிய விஷயத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதம். இவ்வளவு நாளாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வரும்.